ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த எல்லா உள்ளத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப 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 தேங்க்ஸ். நமக்கான உரிமை நமக்கு கிடச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம 15,000 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டோம். அதையுமே நம்ம முந்தானேத்து இருந்த நிலமையில் ஷேர் பண்ணிக்க முடியல. நேற்றும் நம்மளால் அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க முடியல. இன்றைக்கி நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 15,000 சப்ஸ்கிரைபர் நம்ம எடுத்துட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் ஃபேனோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கயிறை அவுத்து தண்ணியில் போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். தண்ணி சாப்பாடு தான் சாப்பிட்டேன். எனக்கு சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு சத்தியமாக தெம்பு இல்லை. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று சாவித்திரி பூஜையில் என்ன பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் இந்த பெரிய கம்மல் நல்லா இருக்கா பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குதுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நேற்று முந்தா நேற்று ஃப்ரூட்ஸ் வாங்கினதையும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நாத்தனாருக்கு கொடுத்த சேரீ நாத்தனார் கட்டிட்டு காமிச்சிருக்காங்க. அதையும் பாருங்கள். எங்கள் ஊரில் எப்படி சாவித்திரி பூஜை நடந்தது அப்படின்றத நான் முழுக்க அதில் காமிச்சிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் மேலும் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக என்றைக்குமே அந்த நன்றியை நாங்கள் மறக்காமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா உங்களால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கோம். உங்களால் தான் இன்றைக்கி நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படின்றத நீங்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக என்னால் இங்கே நின்று போராட முடிஞ்சுது. அதுக்கு எல்லாருக்குமே தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க. இப்போ வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்கேஸ் நான் யார் மனசையாவது கஷ்டப்பட்டு இருந்தேன்னா எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ கேட்டேன். बस लीची कितने? 1/2 किलो वा अवल्लम्मा ऐटा कम्मी वांगी 1/2 किलो 1/2 किलो 100 रुपये का को दी भाव कर दिया। आधे किलो का पड़ती है? आधे किलो 60 इतना बड़े से करते நம்ம எப்பவுமே இந்த அண்ணா கிட்ட தான் பழம் வாங்குவோம். அதனால் அண்ணா கடையில் உரிமையாக எடுத்து சாப்பிடுவோம். இது மெயினாக அரிக்காக வாங்கினேன். பூஜைக்கு வாங்கலையா? ஒட்டை போட்டு வந்துடும் பழம் செடி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த 2 பழம் இதுவும் மட்டும் 700 ரூபா. வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். இது ஃப்ரீ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம சாவித்திரி பூஜைக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானது, அதாவது நான் கட்டிக்கிறதுக்கு புடவை, வளையல், அதுக்கப்புறம் உலத்தா, எல்லாமே இதுக்குள்ளே செந்துரம், எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பூஜை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்துகிட்டு போகிறோம். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் இது ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளம்பழம், ஒரு கொய்யாக்காய், அதுக்கப்புறம் லிச்சி பழம், அதுக்கப்புறம் இந்த என்ன சொன்னீங்க, இதுவும் ஒரு பழம் தான் சொன்னீங்க, பட் அது எனக்கு என்னென்னு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் திராட்சை, அதுக்கப்புறம் தேங்காய். இப்போ வாழைப்பழம் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப காயாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி சாப்பிட்றதுக்கு தனியாக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம். அதுலேருந்து பழமாக எடுத்துக்கலாம். நம்ம அதை
அதை எடுத்து வச்சுட்டு காமிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கக்குடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வத்தி. இப்போ வந்து தீபம் வந்து நம்ம வத்தி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன வைக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த பக்கம் வந்து இது இங்கே வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி. இங்கே வந்து இது வந்து சாமிக்கு அங்கே கும்பிட்றதுக்காக இது. இப்போ வந்து இதில் வாழைப்பழம் வச்சுட்டு தீபம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதுக்குள்ளே இப்போ நான் கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் போடுற ஐட்டம் எல்லாமே இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஐட்டங்க. பூவு, வத்தி, அதுக்கப்புறம் இது. இப்போ வந்து என்னென்னா இங்கே பாருங்கள், வாழைப்பழமும் எடுத்து வச்சாச்சு. ஸ்வீட்டு எடுத்துகிட்டு போகலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஸ்வீட்டு இருக்குது. பட் நாத்தனார் வரட்டும், இப்போது வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலாம் நம்ம. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே வீட்லேயும் ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம் மாமாவுக்கு ஆர்த்தி எடுக்கிறதுக்காக. அதையும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் சரிங்களா. சாவித்திரி பூஜைக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். என்ன ஒன்றுனா இன்னும் ஐயர் வரல, அதனால் நம்ம இங்கே வச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து மாமா வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது என்னது சொல்லுங்கள்? வெத்தலை கொட்டை. வெத்தலை கொட்டை சில்லறை காசு காயில் அதில் கூட வச்சு பிடிச்சிட்டு இருக்கணும். வெத்தலை கொட்டை சில்லறை காய் 3 வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே, இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே இது வந்து நம்ம கையிலே வச்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் தான் பூஜைக்கு தேவையான பொருட்கள். இது பார்த்திங்களா, எங்கள் சைடில் மெயின் இது தான் தேவை. அதனால் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் மாமாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு தான். இங்கே பாருங்கள், நான் நெய் வச்சுருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மாமாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கணும். ஓகே, பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் மணி 2 ஆச்சு. அவர் இன்னும் வரல. இப்போ தான் நம்ம அங்கே போய் வெயிட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து ஒவ்வொருத்தவங்களாக வராங்க. இதில் சங்குலாம் பிடிப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு அப்படியே அங்கே நேச்சுரலாக என்னென்ன நடந்தது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அங்கே எல்லோரும் எப்படி பேசிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றத பாருங்கள். எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முடியறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 2 மணிக்கு போய் எங்களுக்கு முடியறதுக்கு வந்து கரெக்டாக மணி 4:30 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு பூஜை பண்ணாங்க. ஒவ்வொருத்தவங்களா அந்த பூ போடுறதுலேருந்து, அதுக்கப்புறம் கோத்திரம் கேட்டு, அதுக்கப்புறம் நம்ம எல்லார் பேர், நம்ம ஹஸ்பண்ட் பேர், நம்ம குழந்தைங்க பேர், எல்லார் பேரையும் கேட்டு அங்கே பூஜை பண்ணுற வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. எங்கள் இதுவுக்கு வந்து ஒரே ஆட்டத்துக்கு வந்து இவர் தான் வந்து பூஜை பண்ணுவார். அதாவது வந்து இவருக்கு வந்து பகுதியாக வந்து ஐயருங்களுக்கு வந்து பிரித்து விட்டு இருந்தாங்க. அதனால தான் இவர் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இவர் வந்து நாங்கள் பச்சை தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப நூலாகிட்டேன் நான். ஏன்னா என்னுடைய உடம்பு கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து என்னால் சுத்தமாக முடியல. இங்கே எங்கள் சைடில் வந்து சாரீ என்ன போடணுமோ அதெல்லாம் கவரில் போட்டோ இல்லை கையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவர் வந்து அதை அரிசி போட்டு இது பூஜை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் மாற்றிக்கிட்டு வந்ததுக்கு எல்லாத்தையுமே, அதாவது சாவித்திரி பூஜைக்கு நம்ம என்னென்ன வாங்கியிருந்தோமோ ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே, பாவாடை, ஜாக்கெட்டு, வளையல், சொங்கா, கத்திரி எல்லாமே போட்டுட்டு, புது குங்குமம், காலுக்கு எப்படி சொல்கிறது, காலுக்கு அந்த ஒலத்தா போடுவோம்ல அது, அதுக்கப்புறம் வந்து நெகை பாலிஷ் எல்லாமே ஒட்டு மொத்தமாக இவர் பூஜை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வந்துடணும். இப்போ நாங்கள் எல்லாம் இதை செய்யாமல் இங்கே நின்றுட்டு இருக்கோம் பாருங்கள். ஏன்னா இப்போ தான் ஒவ்வொருத்தவங்களாக வராங்க. மொத்தமாக எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பூஜை பண்ணுவாங்களே. அந்த அரிசி போட்டு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே இப்போ வந்து அங்கே வந்து புடவெல்லாம் பூஜை பண்ணி கொடுத்தாங்க. வளையலெல்லாம் வந்துட்டு இப்போ மாற்றியாச்சு. எல்லாத்தையும் காலுக்கு மட்டும் ஒலத்தா போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம அங்கே போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து மாமாவுக்கு பூஜை பண்ணிடுறது, தண்ணி குடிக்கணும். நல்லா இருக்க சுத்தமாக முடியல, அப்படியே சொங்கி மாதிரி ஆகுது. இந்த ப்ளவுஸ் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படிங்களா, நல்லா இருக்குங்களா? சாரீ நல்லா இருக்குங்களா? சாரீ சூப்பராக இருக்குது. இதனுடைய ரேட்டு எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒழுத்தா வச்சுட்டு நம்ம அங்கே போகலாம். போயிட்டு பூஜை பண்ணிட்டு சீக்கிரம் வந்து இவர் பூஜை பண்ணிட்டு தண்ணி குடிக்கணும், என்னால் முடியல. ஓகே பாய், ஒழுத்தா போட்டு காட்டுறேன். நம்ம இது வந்து எப்படி ஒன்றா டிசைன் பண்ணலாம், பட் இப்போதைக்கு என்னால் முடியல. அதனால் ஓகே இதுவே போதும். இந்த முகரை கட்டி அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு நான் போயிட்டு வந்து பார்க்குறேன். இதை விட அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் வாங்க.
என்ன மாதிரியே எல்லாருமே saree மாற்றிட்டு வந்துட்டாங்க பாருங்கள். புது saree கட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க சாவித்திரி பூஜைக்காக எடுத்தது. இதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். என்னென்ன பண்ணுறோம் எங்கள் சைடில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். நீங்கள் வாங்க பார்க்கலாம். உங்கள் கூட சேர்ந்து நானும் திரும்ப ஆர்வமாக பார்க்க போகிறேன். வாங்க. இதில் என்ன ஒரு காமெடினா, இந்த கோத்திரம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. இது வந்து ரெண்டுமே எனக்கு நான் ஓரோத்திங்க, பங்காளி ஓரோத்திங்க. முழுக்க முழுக்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எல்லாமே இவங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தது. எவ்வளோ ஒரு சிரிப்பு பாருங்கள். நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்ன உடனே இவங்க இங்கேயே மாற்றிட்டாங்க saree. பின்னாடி தான் வீடு, பட் அவங்க போகாமல் இங்கேயே மாற்றிட்டாங்க, ஒரேட்டோல்லையே மாற்றிட்டாங்க. சூப்பராக இருந்தது. வாங்க இதுக்கப்புறம் வந்து சங்கு பிடிக்கிறது எல்லாமே பூஜையை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். महापुण्य पवित्र श्री विष्णु पापं पापत्न पाप संभव रहिमं पुनरीक्य सर्वपाप हरि अपवित्र पवित्र वास संसवयंतरे शुचि अतसि कुसुमसानं पद्माकिं वास संकदं मयं धाय मुक्तिनास्ति दुर्गति मंगलं भगवान् विष्णु मंगलं गरुडध्वज मंगलं पुनरीक्य मंगलं मधुसूदन माधव माधव वाक्यं माधव माधव हरि स्वामी साधवान् जन सर्वपदे समाधव श्री विष्णु गंगाजा सर्वतीर्थैका मदाभयामि जलनत्रावच संगीत जमुनेदैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जय श्री शनिदेव कुरुक्षेत्रे गया गंगा प्रवास पुष्कराणि चरितानि पुण्यतीर्थानि संकल्पकाले भवन्ति नमः हस्तं प्रक्षाल्य करशुद्धि तत्पूजा करय गन्धदेक्षय मंत्र पुष्पं भक्षणादियात दैवी सुगी पशुपुरेज ओम करशुद्धि तत्पूजा करय गन्धदेक्षय मंत्र पुष्पं भक्षणात् ओम अपोहिष्ठा वैर्भवहिरण्याघातन महिरणाय चक्षुषी शिव तमरस चन्द्रनस्य महापुण्यं पुण्यचक्ष सर्वपापहरो हरि अपवित्र पवित्र वा सर्वाय भान्तरे सुजीवत श्रीकुसुम सामं पद्माख्यं पितवास संकदं मणिनं धाय मुक्तिनास्ति दुर्गति मंगलं भगवान् विष्णु मंगलं गरुडध्वज मंगलं पुण्डरीकाक्ष मंगलं मधुसूदन माधव माधव वाक्यं माधव माधव हरि वरन्ति साधवा नित्यं सर्वकार्ये समाधव एकीधर श्री विष्णु गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जय श्री शनिदेव कुरुक्षेत्रे गया गंगा प्रवास पुष्कराणि चरितानि पुण्यतीर्थानि संकल्पकाले भवन्ति सर्वविघ्नविनाशाय गुणाधिपतये नमोस्तु शुक्लाम्बरं धरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नं वदनं ध्याये शुद्धे सकलकल्याणं भाद्रं प्रदायते पुरुषोत्तमं नित्यं वदामि हरि शङ्खचक्र गदापाणे द्वारिकाण्डयासित गोविन्द पुनरीकाक्ष रक्षमाण शरणागत ओम श्री विष्णु गंगाजा सर्वतीर्थे आवदाह भूमि प्रदेशे ज्येष्ठमासे कृष्णपक्षे अमावास्या तीर्थो ग्रहजुग लग्न करणे वशिष्ठां वशिष्ठे पुण्याहं पुण्यतीर्थो लक्ष्मी नारायण पूजा समये सावित्री व्रत उपवास धन धान्य पुत्र प्रदादि अभीष्ट फल सिद्धार्थ कथा संकल्प काले भवन्ति ऋषिकेश नामधेयस्य दस्य भार्या श्रीमत्या कल्पना नाम्नि सहस्रपुत्र सायिनी नामधेयस्य सायिज्योति नामधेयस्य ग्रहजुग लग्न करणे वशिष्ठां वशिष्ठेषु सावित्री व्रत उपवास धन धान्य पुत्र प्रदादि अभीष्ट फल सिद्धार्थ कथा संकल्प काले भवन्ति
शाळस्य पुत्र अजय कांती नामनी छुआ मृत्युंजय नाम धयस्य मोनालिसा नामनी ग्रह जुग लग्न करणे बसी चांग बसी चेतु पुण्याहं पुण्यतीर्थो सावित्री व्रत उपवास धर्म धान्य पुत्र पुत्रादि अभीष्ट फल सिद्धार्थ कथा संकल्प काले शाळस्य पुत्र लंबोधर नाम धयस्य मालती नामनी चिन्मय नाम धयस्य मानस नाम धयस्य ग्रह जुग लग्न करणे सावित्री व्रत उपवास हरिशंकर नाम धयस्य ग्रह जुग लग्न करणे बसी चांग बसी चेतु सावित्री व्रत उपवास धर्म धान्य पुत्र पुत्रादि अभीष्ट फल सिद्धार्थ कथा संकल्प काले होंत्य एक्स्ट्रा पैसा देगी मुंडे बाजियो कांधरे बाजियो भाज श्री विष्णु मंगल सरस्वती से कामदा हयामि जन त्रागच्छ भंगी च जमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे कावेरी जलेस्मिन् सन्निधि भव कुरुक्षेत्रे भया गंगा प्रवास पुष्कराणि तानि पुण्यतीर्थानि संकल्पकाले सर्वविघ्न विनाशाय महाधिपतये नमो नमोस्तु राम विष्णु शशिवरं चतुर्भुज प्रसन्नं धाय शुद्धसबल कल्याणं भाजनं दत्रमजं नित्यं वदामि शरणं हरि शपथत्र गदापाणे दरिज्ञानिलयातिक गोविन्द पुण्डरीकाक्षरक्षमां शरणागत ओम श्री विष्णु विष्णु विष्णुद्य पुण्यहनि विशिष्ट भारत भूम्य प्रदेशे ज्येष्ठ मासे कृष्ण पक्षे अमावास्या तीर्थ ग्रह जुग लग्न करणे वशिष्ठेषु सावित्री व्रत उपवास धन धान्य पुत्र पुत्रादि अभीष्ट फल सिद्धार्थ कथा संकल्प करे भवन्ति जागृत दुरमुदैति दुरंगम जाति संजाति रेकत निर्मल शिवं संकल्पमस्तु संकल्पितार्थे कर्मणि फल सिद्धिरस्तु अनुपमा मधयस्य सस्मिता नामनी शिवांशी नामनी ग्रह जुग लग्न करणे बसी चांग बसी चेतु पुण्याहं पुण्यतीर्थो सावित्री व्रत उपवास धर्म धान्य पुत्र पुत्रादि अभीष्ट फल सिद्धार्थ कथा संकल्प काले भवन्ति देखिए केते समय लगे हमके घंटा शाला से पुत्र सावित्री व्रत उपवास धर्म धान्य पुत्र पुत्रादि भविष्य फल सिद्धार्थ कथा संकल्प काले भवन्ति ओम ध्वजा कर्मणि फल सिद्धिरस्तु एते काले पड़े वो बेले कंडे वेकिन पू वो बेले कंडे पू वेकिन
ସେ ନୂଆ କର ଅଲଗା ଓଁ ଧନୁରାଜ देखा और गला पड़ले और गला पड़ते थे ओं धनराज नुआ वाला पाइबनी ना सेठी पाइबनी आग थर जन पाइलानी अरे मोदन कल्टी कोड्तीरे लक्ष्मी सुभद्रा अहोरात्रि अस्य नक्षत्राणि रूपमसिनो सर्वलोकमयि साम इष्टलोकमयि साम पश्य पश्य प्रियावसो नमो देवी प्रियावसो परस्वदेवसु पतासु गाइले कोड किसको नाम साइज को सदा eso sola pero size হবো এসে বজি রহিব সে সব খালি ফুটটা ঝুলা করে দিও இவங்க வந்து எங்கள் பெரிய மாமியாரோடைய சின்ன நடு மருமகங்க. இவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கியா அப்படின்னாங்க. ஆமாம், நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன், எடுத்து யூடியூப்பில் போட போகிறேன்னா போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பூஜை வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே லாஸ்ட்டாக இவங்களுக்கு பண்ணுறாங்களே, இவங்களுக்கு பண்ணி முடித்ததுக்கப்புறம் இவங்க வந்து தண்ணியெல்லாம் தெளிப்பாங்க. தண்ணி தெளித்து பூவெல்லாம் அந்தந்த இதில் வச்சதுக்கப்புறம் பூஜை வந்து முழுசாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இங்கே பார்த்திங்களா, பச்சரிசி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அது கூட வந்து எல்லாருமே காசு கொடுப்பாங்க. நம்மளும் கொடுத்தோம், நம்ம வீட்டில் வந்து கொடுத்தாங்க. நாங்கள் வந்து கொடுக்கல, நான் வந்து கொடுக்கல, எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க. நானும் கொடுத்துருக்கணும், பட் என்னால் சுத்தமாக இந்த இடத்த விட்டு நகர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கல, போவே இல்லை. இந்த வீடியோ எடுத்து கொடுத்ததும் மாமா தான் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு. आराम से नहीं
சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்காது. ஏன்னா நான் கேமரா வந்து என்னுடைய பசி கொடுமைக்கு நான் வந்து கேமரா ஒழுங்காக செட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஏன்னா கால் வரைக்கும் கழுவுறது வரைக்கும் தெரிஞ்சுது. இங்கே பாருங்கள், அவருடைய காலை கழுவி அந்த தண்ணியை குடிச்சு தான் பூஜை வந்து முடிச்சதாக அர்த்தம். நான் ஃபேஸ்க்கு வந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்றது வந்து தெரியவே இல்லை. மன்னிச்சுக்கோங்க, சரியாக எடுக்கவே இல்லை நான். ஆனாலும் இதை வந்து காமிக்கணும் உங்களுக்கு அப்படின்றது எனக்கு ஆசை. அதனால தான் வந்து நான் காமிச்சேன். பட் ஒழுங்காக இல்லை, யாரும் என்னை திட்டாதீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வருஷம் நான் என் ஹஸ்பண்டுக்காக நான் இந்த விரதம் இருந்து நான் வந்து செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். என் வீடு எவ்வளோ கச்சன்னு இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டையே எடுத்து க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தேன். மணி ஒரு 6-7 இருக்கும். நான் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 9 மணிக்கெலாம் நான் படுத்துட்டேன். இங்கே பக்கத்தில் வேறு இந்த சிவன் ராதா கோவிலில் வந்து பூஜை நடந்துகிட்டு இருந்ததா, நம்ம அந்த சாமி இதை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா சீக்கிரம் படுத்து தூங்கிட்டேன். இல்லைன்னா நேற்று நான் லைவ் வந்திருப்பேன். இதுதான் சாவித்திரிக்காக மாமா எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ. எப்படி இருக்குது பாருங்கள். என்னுடைய கம்மல் நல்லா இருக்குங்களா. மாமா வந்து அந்த பிரசாதத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா உரிச்சி கொடுக்குறாரு, கட் பண்ணுறாரு. கட் பண்ணி இதை வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் கட் பண்ணுங்கள், என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொன்னால், சரிம்மா நான் கட் பண்ணிக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னுடைய நாத்தனார் பாருங்கள், நாங்கள் எடுத்து கொடுத்த சாரீ இது தான். எப்படி இருக்குது பாருங்கள். சரி, நாங்கள் எடுத்து கொடுத்த சாரீ இது தான். கட்டிட்டு வந்து மாமாக்கிட்டேயும் என்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஏன்னா நாங்கள் பெரியவங்க இல்லை, அதனால் வந்து நானுமே மாமனார் மாமியார் காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். என்னையும் அண்ணாவையும் ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு நாத்தனார் நின்றுட்டு இருந்தாங்க. மாமா ஹாப்பியாக நீங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் ஹாப்பி, என் தங்கச்சி வந்து சாரீ கட்டிச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாத்தனாரையும் நான் கேட்டேன், சாரீ நல்லா இருக்கா அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கா நீ, ஏன் இவ்வளோ ரேட்டு கொடுத்து எடுத்தீங்க அப்படின்ட்டு. எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் இந்த இதில் வந்து நீங்கள் என்னை மறந்து மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்களுடைய தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. மாமாவும் சரின்னாங்க. இப்போ வந்து இது வந்து அப்பா அம்மா கிட்ட ஒன்று கொடுக்கறதுக்கு, அவங்க அண்ணா வீட்டுக்கு ஒன்று கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு சிலது வாங்கியிருக்கோம். வீட்டுக்கு தேவையானது இந்த வீட்டுக்கு தேவையானதில் புது வீட்டுக்கு தேவையானது என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.